மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே. கல்வி டிவி வழங்கும் இணையவழி கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இன்னொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் கடந்த வகுப்பில் காப்போத்தா உயர்தர பிரிவில், அதாவது ஏ-லெவல் பிரிவில் தொழில்நுட்ப பாடத்தை தெரிவு செய்து படிக்கிற மாணவர்களுக்கான தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் என்ற பாடத்துக்கான ஒரு அறிமுகத்தை கடந்த வகுப்பில் பார்த்துருக்கிறோம். அங்கே தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் என்ற பாடம் முக்கியமாக 5 முக்கிய விஞ்ஞான பாடப்பரப்புகளை கொண்டதாகவும், கணிதம், உயிரியல், ரசாயனவியல், பௌதிகவியல், ஐசிடி இந்த 5 முக்கியமான பாடப்பரப்புகள் உள்ளடங்கியதாக 25 பாடல்களை எங்களோட பாடத்திட்டத்துக்கு அமைவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்றைக்கி நாங்கள் அதில் பாடத்துக்குள்ளே போவோம். கணித பாடம் முக்கியமாக இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கணித பாடத்தில் ஏதாவது அடிப்படையான விஷயங்கள் நிறைய அடுத்தடுத்த இப்போ உயிரியலாக இருக்கலாம், ரசாயனவியலாக இருக்கலாம், பௌதிகவியலாக இருக்கலாம். முக்கியமாக இந்த பௌதிகவியல் பாடப்பரப்பில் நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகளை புரிஞ்சு கொள்வதுக்கு இந்த அடிப்படை கணிதம் அவசியமாக இருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி இந்த கணிதம் என்ற பாடப்பிரிவில் இருக்கிற முதலாவது பாடலகு, கணிதத்தில் மொத்தம் 5 பாடல்கள் இருக்குன்னு பார்த்தோன்னாங்க எங்களோட ஒட்டுமொத்த காப்போத்தா உயர்தர பிரிவில். அதில் முதலாவது பாடலக எங்களுக்கு தேவையாக இருக்கிறது கேத்திர கணித தள உருவங்களினுடைய பரப்பளவு, கேத்திர கணித திண்மங்களினுடைய மேற்பரப்பின் பரப்பளவு, கேத்திர கணித திண்மங்களினுடைய மொத்த கன அளவு காண்றதுக்கான சூத்திரங்களை கட்டியெழுப்புறது. அதிலிருந்து நிறைய பிரச்சனைகள், கூட்டு தள உருவங்கள், கூட்டு திண்மங்களினுடைய மேற்பரப்பு கனவளவு காண்றது தான் இந்த பாடத்தினுடைய முக்கியமான இலக்காக இருக்குது. இந்த பாடத்திலிருந்து கட்டாய வினாக்களாக பரீட்சைக்கு, உயர்தர பரீட்சைக்கு கண்டிப்பாக தொழில்நுட்ப பாடப்பிரிவில் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் அல்லது பொறியியல் தொழில்நுட்பத்துக்கும் சில உதவிகள் இந்த பாடம் செய்யும் என்ற நம்பிக்கையோடு இது கட்டாய பாடம். பாடத்தின் முக்கியத்துவம் பற்றி கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஸோ இன்றைக்கி பாடத்துக்குள்ளே போவோம். கணித பாடப்பரப்பில் பரப்பளவு, கன அளவு, தள உருவங்களினுடைய பரப்பளவு எப்படி காண்றது, அடிப்படை விஷயங்கள் தான் இது. நீங்கள் கடந்த வகுப்பில் காப்போத்தா உயர்தர சாதாரண தர பிரிவில் நிறைய கணித பாடத்தில் படிச்சிருப்பீங்க. தள உருவங்களை பற்றி சின்ன வகுப்பில் வரைக்கும் படிச்சிருப்பீங்க. அது வரைக்கும் படித்தது ஒரு மீட்டலுக்காக ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி பார்ப்போம். சரியா, அடிப்படையான விஷயங்கள். ஓகே, கேத்திர கணித தள உருவங்களில் அடிப்படையாக நாங்கள் இன்றைக்கி பாடத்துக்குள்ளே போவோம். அடிப்படையாக பார்க்க போகிறது சதுரம். தெரியும் எங்களுக்கு சதுரம். பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பரப்பளவு தான் பாடம். பரப்பளவுன்றது ஒரு ஏரியாவால் அடைக்கப்பட்ட பகுதியின் மொத்த ஏரியாவையும் கண்டுபிடிக்கிறது. அதாவது ஒரு எல்லைகளால் அடைக்கப்பட்ட பகுதியின் ஏரியாவை கண்டுபிடிக்கிறது தான் பரப்பளவு. ரைட், இன்றைக்கி நாங்கள் அடிப்படையாக முதலாவது விஷயம் பார்க்க போகிறோம் சதுரம். ரைட், சதுரத்தின் இயல்புகள் என்ன தெரியும். இந்த கேத்திர கணிதத்தை பற்றி முழுமையாக இங்கே ஆராய போகிறோம். இந்த அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டால் தான் பெரிய பெரிய கணக்குகள் வரைக்கும் எப்படி அதை கல்குலேஷன் பண்ணுறதுன்றது புரியும். ஃபைனல் எக்ஸாமுக்கு எங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. இப்போ சதுரத்தின் அடிப்படை இயல்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, சதுரத்துக்கு 4 நேர்கோடுகளால் ஆக்கப்பட்டது ஒரு சதுரம், தள உருவம். ரைட், 4 நேர்கோடுகளும் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் 4 நேர்கோடுகளும் நீளத்தில் சமனாக இருக்கும். ஓகே, 4 நேர்கோடுகளும் நீளத்தில் சமனாக இருக்கும். அது ஒன்று சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்லலாம் சதுரத்தை பொறுத்தவரையில், இந்த 2 நேர்கோடுகள், அதாவது அடுத்துள்ள 2 நேர்கோடுகள் அமைக்கிற கோணம் செங்கோணம். அடுத்துள்ள 2 நேர்கோடுகள் அல்லது அடுத்துள்ள பக்க நீளங்கள் அமைக்கிற கோணம் செங்கோணம். இந்த மூலைக்குள்ள செங்கோணம் பெறுவர் 90 பாகை. ரைட், இது சதுரத்தின் ஒரு அடிப்படையான விஷயம். 4 பக்கம் நீளத்தில் சமன், அமைக்கிற கோணம் ஒவ்வொரு அக கோணங்களும் 90 பாகையாக இருக்கும். இது ஒரு நாட்பக்கல் என்றும் சொல்லலாம். ஸ்பெஷலான ஒரு இணைகரம் என்றும் சொல்லலாம். இது ஒரு இணைகரம். அதனை பிறகு படிக்க உங்களுக்கு விளங்கும். ரைட், அப்போ இந்த அடிப்படையான சதுரத்தினுடைய பரப்பளவு ஏரியா, இதை ஒரு எல்லை என்று சொல்லுவோம். 4 நேர்கோடுகளாலும் எல்லை என்று சொல்லுவோம். இந்த எல்லையால் உள்ளடக்கப்படுகிற பகுதியினுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கிறது. ரைட், அதுக்கு நாங்கள் சின்ன வகுப்பிலே படிச்சிருக்கிறோம். ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் பரப்பளவுக்கு இதன் ஒரு பக்க நீளத்தை நான் ஏ என்று வைக்கிறேன். ரைட், இந்த துண்டின நீளம் ஏ என்று வைக்கிறேன். சதுரத்தின் ஒரு பக்க நீளம் ஏ என்றால் அதன் மற்ற பக்க நீளமும் ஏ, மற்ற பக்க நீளம் ஏ, இந்த பக்க நீளம், எல்லா பக்கமுமே சதுரத்துக்கு சமன், நீளத்தில் சமன் என்று சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு பக்க நீளம் ஏ என்று தந்தான் என்று சொன்னால் இந்த பக்க நீளத்தை நாங்கள் ஏ என்று எடுக்கலாம், இந்த பக்க நீளத்தையும் ஏ என்று எடுக்கலாம், இந்த பக்க நீளத்தையும் ஏ என்று எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் சதுரத்துக்கு சகல நேர்கோடுகளும் சகல பக்கங்களும் நீளத்தில் சமன். ரைட், இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நாங்கள் ஏ என்று வைக்கிறோம். ஏரியாவுடைய சமன்பாடு ஏரியா ஏ என்று வைக்கிறோம். ஒரு பக்க நீளம் எங்களுக்கு ஏ என்று தெரியும், மற்ற பக்க நீளம் ஏ என்று தெரியும். அந்த ரெண்டையுமே பெருக்கிறதன் மூலமாக உள்ள அடைக்கிற பகுதியின் பரப்பளவு எங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏ வர்க்கம், ஏயையும் பெருக்கினா ஒரே இலக்கம் தான் பெருக்கு படிக்காது, அந்த வர்க்கம் ஏ வர்க்கம் என்று கொடுப்போம். பாருங்க, இது எப்படி வந்ததுண்டா, ஏ ஒரு பக்க நீளத்தையும் மற்ற பக்க நீளத்தையும் பெருக்கைக்குள்ள ஏயையும் பெருக்கைக்குள்ள எனக்கு ஏ வர்க்கம். அப்போ இந்த சமன்பாடு சதுரத்தின் பரப்பளவுக்கு சமன்பாடு ஏ சமன்
ஏ வர்க்கம் அடிப்படை விஷயங்களுக்கு விளங்கிட்டு நீளத்தில் எல்லாம் சமன் கோணங்களாக கோணங்கள் 90 இந்த விஷயம் விளங்கிடுது ரைட் சூத்திரம் வந்து ஏ என்று சொல்கிறது ரைட் இப்போ ஒரு கேள்வி இருக்கிறான் சதுரத்தின் ஒரு பக்க நீளம் சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளம் a - 2 அதாவது a - 2 ஒரு பக்க நீளம் உள்ள சதுர வடிவ காணியினுடைய பரப்பளவு என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான் a - 2 ஒரு பக்க நீளம் உள்ள சதுர வடிவ காணியினுடைய பரப்பளவு என்ன ரைட் எங்களுக்கு தெரியும் பரப்பளவுக்கு ஈக்குவேஷன் a² ஏரியா வந்து ஒரு பக்க நீளத்தினுடைய வர்க்கம் அல்லது ஒரு பக்க நீளத்தை இன்னொரு பக்க நீளத்தால் பெருக்கிறது சதுரத்துக்கு எல்லா பக்கமும் நீளத்தில் சமன் ஸோ ஒரே விஷயத்தை 2 தரம் பெருக்க போகிறோம் ஏ ஒரு பக்க நீளம்னா 2 தரம் பெருக்க போகிறோம் இப்போ கேட்குறான் சதுரத்தின் ஒரு பக்க நீளம் என்னன்னு சொன்னால் a - 2 ரைட் அப்போ a - 2 2 தடவை நாங்கள் பெருக்க போகிறோம் அப்போ ஏரியா வந்து a - 2 அதை இன்னொருக்கா a - 2வால் பெருக்க போகிறோம் a - 2 ரைட் a - 2வை a - 2வால் பெருக்க போகிறோம் ரைட் அடுத்தது எங்களுக்கு தெரியும் இதில் ஒரு உறுப்பை வச்சுக்கொண்டு மற்ற உறுப்பை பெருக்கிறது ரைட் ஏ வச்சுக்கொண்டு a - 2வை பெருக்கிறது a - 2வை பெருக்கிறது ரைட் அது மாதிரி -2வை வச்சுக்கொண்டு a - 2வை பெருக்கிறது -2வை வச்சுக்கொண்டு a - 2வை பெருக்கிறது ரைட் ஓகே அடுத்தது இனி உள்ள தனித்தனியாக பெருக்கணும் ஏஆல் பெருக்கினா a வர்க்கம் வெயிட் பண்ணுங்க ரைட் a வர்க்கம் -10a -10 அடுத்தது -10 -10a இங்கால +4 -10 -10 இருக்கு ரைட் இது சமன் a வர்க்கம் -10 -10 -4a +4 சதுர அலகுகள் கொடுக்கும் சதுர அலகுகள் ரைட் ஏன்னு சொன்னால் சதுரத்தினுடைய பரப்பளவு ரைட் ஏரியா எங்களுக்கு தெரியும் ஒரு பக்க நீளம் a - 2 a - 2 என்ற ஒரு சதுரோட காணிகிட்ட பரப்பளவு எடுத்துக்கிட்டால் a - 2 மற்ற பக்கம் a - 2 எடுக்கிறேன் ரெண்டையுமே பெருக்க போகிறேன் அப்போ a வச்சுக்கொண்டு a - 2 பெருக்கிறேன் -2 வச்சுக்கொண்டு a - 2 பெருக்கிறேன் இது பிறகு a-ஆல் a - 2 பெருக்கணும் அப்போ a வர்க்கம் -2a இங்கால -2a வரும் பிறகு அங்கால -2 -2 பெருக்கப்படைக்குள்ள +4 வரும் அப்போ a வர்க்கம் வரும் a வர்க்கம் அப்படியே வருகிறேன் இந்த -2a -4a என்று போடுறேன் அங்கால +4 தண்ணி நிற்கிறது அவ்வளவும் சதுர அலகுகள் ஓகே இதை இன்னும் ஈஸியாக சில கொஞ்சம் கணிதம் படி ஓலவில் நீங்கள் கணிதம் படிச்சிருப்பீங்க அந்த அறிவை யூஸ் பண்ணி ஒரே வரியில் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா அடுத்த பெரிய வரிகளில் செய்ய போகிறோங்களோ அப்போ இது வந்து ஒரே வரியில் போடக்கூடிய மாதிரி இருக்கணும் எப்படி என்றால் இந்த a - 2வினுடைய வர்க்கம் ரைட் இந்த a - 2வை a - 2வால் தானே பெருக்க போகிறேன் அப்போ a - 2வினுடைய வர்க்கம் இது வேறு கணக்கா இது வந்து சமன்பாடு குழப்பிக்கொள்ளக்கூடாது இது வந்து a சமன் a வர்க்கம் a பக்க நீளம் உள்ள சதுரத்தின் பரப்பளவு இது வந்து நாங்கள் அடுத்த கணக்குக்கு போகிறோம் ரைட் இது முதலாவது கணக்கு அதாவது a - 2 பக்க நீளம் உள்ள சதுரம் ஒன்றின பரப்பளவு a - 2 a - 2 2 தரம் பெருக்கிறோம் ரைட் அந்த விஷயம் விளங்கு தானே ரைட் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் a - 2வின் வர்க்கத்தை நேரடியாக போடலாம் அது நீங்கள் கணக்கு ஓ லெவல் கணக்கில் படிச்சு அது எப்படின்னு பார்ப்போம் a - 2வின் ஒரு பக்க நீளம் a - 2 தானே சதுரத்தின் ஏரியா சமன் ஒரு பக்க நீளம் a - 2 அதிൻ്റെ வர்க்கம் என்று எழுதலாம் நான் இரண்டாவது சமன்பாடு என்ன தெரியும் ஏரியா வந்து a வர்க்கம் சதுரத்துக்கு எல்லா பக்கமும் நிலத்தில் சமன் ரைட் அப்போ a - 2 வர்க்கம் இதை நாங்கள் நேரடி எழுதலாம் a - b வர்க்கத்தினுடைய விரிவை நாங்கள் ஓ லெவலில் படிச்சுக்கிறோம் a வர்க்கம் -2ab + b வர்க்கம் ரைட் அதை நேரடியாக இங்கே அப்ளை பண்ணலாம் a வர்க்கம் -2 மடங்கு a தர b ரைட் b இடத்துல இருக்கிற இங்கே 2 இருக்கிறா ரைட் 2 -b வர்க்கம் ப்ளஸ் b வர்க்கம் அப்போ 2 வர்க்கம் ரைட் இது சமன் a வர்க்கம் -4a எங்களை 2 வர்க்கம்னா +4 சதுர அலகுகள் ரைட் a வர்க்கம் sin 4a சக 4 a வர்க்கம் sin 4a சக 4 ஒரே விட தானே வந்துருக்கு அது உள்ளே வச்சு பெருக்கிறது இது வந்து நேரடியாக போகிறது இந்த முறைகள் ஈஸியாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா பரீட்சையில் நாங்கள் இப்போ MCQ 10 வினாக்கள் வரும் அப்போ நாங்கள் இந்த செய்முறையை போட்டுக்கொண்டு இருந்தோம்னா டைம் போயிடும் அப்போ அடுத்த வினாக்கள் 50 பேர் வினாக்கள் 2 மணி நேரத்தில் செய்வோம் ஸோ நாங்கள் ஷார்ட்கட்டுகளை தெரிஞ்சு வச்சிருக்கோம் நேரடியாக A/2 ஒரு பக்கம் நீளம் சொன்னால் மற்ற பக்கம் A/2 அப்போ A/2 வர்க்கம் எழுதலாம் ஒரே இலக்கத்தை 2 தரம் பெருக்கின்ற 2 வர்க்கம் எழுதலாம் அப்போ 4 தரம் 4 4 வர்க்கம் அது மாதிரி A/2 2 தரம் பெருக்க போகிறோம் அப்போ A/2 வர்க்கம் அதை நான் உடச்சு எழுத கூட எனக்கு A வர்க்கம் sin 2A × 10 ஏன்னா
மைனஸ் 2 மடங்கு ஏபி ரைட், மைனஸ் 2 மடங்கு ஏ பின்றத 2 இருக்குது ரைட், ப்ளஸ் பின்ற வர்க்கம் ரைட், அது 2 வர்க்கம் போடுறது அதை உடைச்சுக்கணும், எப்படி வருது எனக்கு அது நேரடியாக போட தெரியும், அடிப்படை கணக்கு தானே இது ரைட், புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது நான் எம்சிக்யூவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரைட். இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம். சதுரமண்டை 2 வழங்கி சதுர ஏரியா கண்டுபிடிக்கிறது விளங்கிட்டு ரைட். ரைட், இப்போ நாங்கள் அடுத்தது ஒன்று பார்க்க போகிறோம், செவ்வகம். சதுரமண்டங்களுக்கு என்ன தெரியும், அடுத்தது செவ்வகம் பார்க்க போகிறோம். ரைட், செவ்வகம். செவ்வகத்தை நான் ஒரு பக்கம் நிலத்தை நான் ஏ என்று வைக்கிறேன், இந்த பக்கம் நிலத்தை ஏ என்று வைக்கிறேன், இந்த பக்கம் நிலத்தை பி என்று வைக்கிறேன். வேறு வேறு நிலம் தானே. இந்த செவ்வகத்துக்கு இருக்கிற பண்புகளை பற்றி பார்ப்போம். சதுரத்துக்கு சொன்ன மாதிரி தான் செவ்வகத்துக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எல்லா பக்கமும் சமனாக இருக்காது, நீளத்தில் சமனாக இருக்காது, புரியுதா? சதுரமண்டா சமனாக இருக்கும் எல்லா பக்கமும் நீளத்தில், செவ்வகத்துக்கு எல்லா பக்கமும் நீளத்தில் சமனாக இருக்காது. ஆனால் இதில் ஒரு விஷயம் சொல்லலாம், எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமனாக இருக்கும். ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த பக்கம் பி என்றால் இந்த கோடு இந்த பக்கம் பி என்றால் அதனுடைய எதிர்ப்பக்கமும் பியாக தான் இருக்கும். ஓகே, எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமனாகும். இது பி என்றால் இதுக்கும் பி, எவ்வளவு துண்டும் பி. இது ஏ என்றால் இதுக்குமே, ஆனால் ஏயும் பியும் வேறு வேறு, ஒரே அளவாக இருக்கக்கூடாது. இப்போ ஏயின் பெருமானம் 5 சென்டிமீட்டர் சொன்னால் பியின் பெருமானம் 5 சென்டிமீட்டர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது சதுரம். புரியுதா? இதுதான் விஷயம். அடிப்படைக்கு இதை தான் புரிஞ்சுக்கொள்ளும். புரிஞ்சு கூட பெரிய பெரிய கணக்கில் ஈஸியாக போடலாம் ரைட். ஓகே, இந்த பக்கம் ஏன்னு சொன்னால் இது வேறு அளவு ரைட், ஏ என்றது ஒரு வேறு அளவு. அப்போ இந்த துண்டும் சமனாக இருக்கும் ரைட். இந்த ஏ என்றா இதே என்றா இதுக்குமே, புரியுதா? எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கும். அது ஒரு விஷயத்தை சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்லலாம், அகக்கோணங்கள் எல்லாமே 90 பாகை. 4 கோணம், இது ஒரு நாட்பக்கல் தானே, 4 நேர்கோடுகளால் மூடிய ஒரு தள உருவம் ரைட், நாட்பக்கல். அப்போ இந்த கோணம் செங்கோணம், இந்த கோணம் செங்கோணம், இந்த கோணம் செங்கோணம், இந்த கோணம் செங்கோணம் ரைட். 4 அகக்கோணங்களும் செங்கோணங்கள், எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சம. இப்போ இதுக்கு நான் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியான்றது என்ன? எல்லைகளால் அடைக்கப்படுகிற பகுதியின் பரப்பளவு ரைட். இந்த பகுதியில் தொடங்கினா இந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியா, இவ்வளோ தான் இல்லை. இது ஒரு காணி, செவ்வக வடிவ காணி. காணியினுடைய ஏரியா எத்தனை வரப்பு காணின்னு கேட்பாங்க. இந்த செவ்வக வடிவ காணி எத்தனை வரப்புன்னு கேட்டால் ரைட், டக்குனு என்ன செய்யணும், நாங்கள் தெரியும் சமன்பாடு, ஏரியா சமன் ஒரு பக்க நிலத்தை இன்னொரு பக்க நிலத்தால் பெருக்கிறது தான். அதே வேலை தான் இந்த பிறக்க தான், அதாவது ஒரு பக்க நிலத்தை இன்னொரு பக்க நிலத்தால் பெருக்கிறது தான் பரப்ப தரும் ரைட். ஓகே, இந்த பக்க நிலம் பி, இதை வந்து நீளம்னு சொல்ல, இதை வந்து அகலம்னு சொல்ல, பி இன்டு ஏ. இதுதான் பரப்பளவுக்குரிய சமன்பாடு. ஒரு பக்க நீளத்தை அகலத்தால் பெருக்கிறது, இது நீளம் இது அகலம், நீளத்தை அகலத்தால் பெருக்கிறது ஏரியாவை தரும். இது ஈக்குவேஷன் ரைட். இப்போ கேட்குறான், ஒரு பக்க நீளம் ஏ செய்ய 2 வைப்போம், ஏ செய்ய 2 அலகுகள் ரைட். அதாவது நீளம் ஏ செய்ய 2 அலகுகள் ரைட். அகலம் 4 மைனஸ் சி என்று வைப்போம் ரைட், சி அலகுகள். இப்போ நீளம் ஏ செய்ய 2 அலகுகளாகவும் அகலம் 4 மைனஸ் சி அலகுகளாகவும் உள்ள செவ்வகம் ஒன்றினுடைய பரப்பளவு என்ன, செவ்வக வடிவ காணியின் பரப்பளவு என்ன ரைட். என்ன செய்யணும், ஏரியான்னு சொன்னால் ரெண்டையுமே பெருக்க வேணும் ரைட். ஓகே, அப்போ ஏரியா சமன். ஏன்னா தெரியும் நீளம் வந்து ஏ செய்ய 2, அப்போ ஏ செய்ய 2 பெருக்க போகிறேன் 4 செய்ய சி ரைட், 4 செய்ய சி, ரெண்டையுமே பெருக்குவோம் ரைட். ஓகே, நாம் சொன்ன மாதிரி ஒரு உறுப்பை வச்சுக்கொண்டு மற்ற கோவையை பெருக்கிறது, மற்ற உறுப்பை வச்சுக்கொண்டு மற்ற கோவையை பெருக்கிறது ரைட். ஏயை வச்சுக்கொண்டு 4 மைனஸ் சியை பெருக்க போகிறேன், மைனஸ் 10 வச்சுக்கொண்டு 4 மைனஸ் சியை பெருக்க போகிறேன் ரைட். ஓகே, இப்போ 4ஆல் ஏயை பெருக்கினா 4a ரைட். இங்கே மைனஸ் சி, அப்போ மைனஸ் ஏசி. இங்கே மைனஸ் 10ஆல் 4 பெருக்கினா மைனஸ் 8, மைனஸ் 10ஆல் சியை பெருக்கினா ப்ளஸ், மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 2 மடங்கு சி, 2c ரைட். இது புரியுதா? அடுத்தது ஒரே ஆக்களை கூட்ட வேணும், வேறு வேறு ஆக்களை கூட்டலாம் ரைட். ஓகே, இங்கே ஏயோட வேறு ஏதாவது ஏ இருக்கான்னு பாருங்கள், ஏயோட 4 மடங்கு ஏயோட வேறு ஏதாவது ஏ இருக்கா? வேறு ஒரு ஏயும் இல்லை. அப்போ ஏ நாங்கள் கூட்டலாம், ஒரு தனி ஏன்னு ஒன்றும் இல்லை. அது மாதிரி இங்கே ஏசி மாதிரி ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. அங்கே சி அப்போ இல்லை, அப்போ இதை அப்படியே விட வேண்டியதான், ஒன்றும் செய்யலாது. நாங்கள் இதுக்கு மேலே சுருக்கலாது. 4a மாதிரி இன்னும் வேறு ஒரு ஏ இல்லை, சியோட இங்கே வேறு ஒரு சி இல்லை
ஏசி தான் இருக்குது ரைட். அப்போ இதை நான் ஒன்றுமே செய்யலாது. இவ்வளவு தான் ஆன்சர். இதுக்கு மேலே சுருக்கலாது ரைட். எவ்வளவு சதுர அலகுகள், சதுர அலகுகள் ரைட். இந்த அலகு கொடுக்கணும். பரப்பளவினுடைய அலகு வந்து மீட்டர். இப்போ நீளத்தை வந்து மீட்டரில் அளப்போம், நீளத்தை மீட்டரில் அளப்போம், இன்னொரு நீளத்தையும் மீட்டரில் அளக்க போகிறோம். அப்போ ரெண்டையும் பெருக்கக்குள்ள எங்களுக்கு மீட்டர் ஸ்கொயரில் வரும். அப்போ அலகு வந்து பரப்பளவின் அலகு, பரப்பளவுண்டா எங்களுக்கு தெரியும் நீளம் தர அகலம். அப்போ நீளத்தையும் நாங்கள் மீட்டரில் தான் அளக்க போகிறோம், அகலத்தையுமே, அகலம்ன்றது ஒரு தூரம் தானே, அதுவும் ஒரு மீட்டரில் தான் அளக்க போகிறோம். ஸோ மீட்டர் மல்டிப்ளிகேஷன் பெருக்கப்பட்டதுன்னு சொன்னால் எனக்கு மீட்டர் வர்க்கம். வேறு அலகு இது வந்து நியம அலகு, பரப்பளவு அலகு, ஏரியா வளர்க்குறதுக்கான நியம அலகு மீட்டர் வர்க்கம். ஏன்னா நீளத்தின் நியம அலகு மீட்டர், இன்னொரு நிலத்தின் நியம அலகு மீட்டர். அப்போ ரெண்டுமே பெருக்கக்குள்ள மீட்டர் வர்க்கம்ன்றது பரப்பளவினுடைய நியம அலகு. இப்போ வேறு அலகுகளும் இருக்குது. நீளத்தை ஒருவேளை சென்டிமீட்டரில் அளந்தால் சென்டிமீட்டர் வர்க்கம், நீளத்தை ஒருவேளை கிலோமீட்டரில் அளந்தால், இப்போ நகரங்களுக்கு இடையிலான தூரம், இந்த நகரத்துக்கு அந்த நகரத்துக்கு இடைப்பட்ட தூரம் மண்டக்கில் ஒரு ஏரியா, ரெண்டு பெரிய நகரத்தின் ஏரியா கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு அது கிலோமீட்டர் கணக்கில் வரும். அப்போ நீளத்தை வந்து கிலோமீட்டரில் வரும். அப்போ அதனுடைய வேறு அலகு வந்து கிலோமீட்டர் ஸ்கொயர். 2 கிலோமீட்டர் பெருக்க போகிறோம், கிலோமீட்டர் வர்க்கம் ரைட். அப்போ நாங்கள் இப்போ பார்த்தது சதுரத்தினுடைய பரப்பளவு ஒரே பக்க நீளம். அடுத்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு பார்த்துரும். அடுத்த மிக முக்கியமான ஒரு தள உருவம் முக்கோணம் ரைட். அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கு இங்கே ஸ்பெஷலான சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ஏன்னா ஓலெவலில் படித்தா தெரியும் எங்களுக்கு, பட் அதை விட ஸ்பெஷலாக ஒன்று இங்கே பார்க்க போகிறோம். அடிக்கடி கேள்விகளுக்கு கேட்கப்படுற ஒரு விஷயம் பார்ப்போம். அதை நாங்கள் என்னென்னு பார்ப்போம், உள்ள புரிஞ்சு பார்ப்போம் ரைட். ஓகே, ஓகே கவனிங்க. முக்கியமான விஷயம் முக்கோணம் ரைட். முதல்ல முக்கோணம்னா என்னென்னு பார்ப்போம் ரைட். முக்கோணம்னா என்ன? 3 நேர்கோடுகள், 3 நேர்கோடுகளால் ஆக்கப்பட்ட மூடிய தள உருவம் முக்கோணம். கிளியராக சொல்லலாம், 3 நேர்கோடுகள் ரைட். மூன்று நேர்கோடுகளால் ஆக்கப்பட்ட மூடிய தள உருவம் முக்கோணம். அப்போ 3 பக்கம் அதுக்கு இருக்குது. இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறது நாங்கள் சின்ன வகுப்பிலிருந்து படிச்சிருக்கிறோம். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது ரைட். இந்த முக்கோண பரப்பால் சில காணிகள் வந்து முக்கோண வடிவ காணிகள் இருக்குது. இப்போ நீங்கள் நில அளவை படிப்பீங்க, அந்த டெக்னாலஜியில் நில அளவை படிப்பீங்க, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் அதுக்கு அந்த சைட்டில் போனீங்கன்னா நில அளவைன்னு ஒரு பாடம் படிப்பீங்க, சேவியரிங்னு சொல்லி. அதுக்கு வந்து முக்கோண வடிவ காணியின் பரப்பளவு கண்டுபிடிக்க வேண்டிய தேவை வரும். அப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ண வேண்டி வரும் ரைட். நிறைய தேவைகளுக்கு இந்த பயன்பாடுகள் இருக்குது ரைட். ஓகே, இப்போ இந்த முக்கோண வடிவ காணிக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறது நாங்கள் தெரியும் சமன்பாடு. முக்கோணத்தின் பரப்பளவு ஏரியா சமன் எங்களுக்கு அடை மடங்கு தர அடி, பேஸ் நாங்கள் அடி என்று ஒன்று வைப்போம், பேஸ் சரி, அடி தர செங்குத்துயரம். அந்த அடிக்கு செங்குத்துயரம், இதில் எந்த ஒரு பக்கத்தை நாங்கள் அடியாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த பக்கத்தையும் அடியாக எடுத்துக்கொள்ளலாம், இந்த பக்கத்தையும் அடியாக எடுத்துக்கொள்ளலாம், இந்த பக்கத்தையும் அடியாக எடுத்துக்கொள்ளலாம். எந்த பக்கத்தை அடியாக எடுக்கிறோமோ அந்த பக்கத்தினுடைய எதிர்பக்கத்துக்கு ஒரு செங்குத்து வரைய வேணும், எதிர்ப்புள்ளிக்கு ரைட். இப்போ உதாரணத்துக்கு இந்த கூட நான் அடி என்று எடுக்கிறேன், இந்த கூட அடி, இதை வந்து ஏ என்று வைப்போம் ரைட். ஏ என்ற தூரத்தில் இருக்க அடி. நான் இந்த பக்கத்தை அடி என்று எடுத்துறேன், இந்த பக்கத்துக்கு எதிராக உள்ள உச்சி, முக்கோணத்துக்கு 3 உச்சி இருக்குது ரைட். 2 நேர்கோடுகள் சந்திக்கிற புள்ளி உச்சி. இந்த 2 நேர்கோடும் இங்கே சந்திக்குது, இந்த 2 நேர்கோடும் இங்கே சந்திக்குது, இந்த 2 நேர்கோடும் இங்கே சந்திக்குது. அப்போ 3 புள்ளிகளில் சந்திக்குது உச்சிகள், முக்கோணத்தினுடைய உச்சிகள் ரைட். ஏ என்றவர் இங்கே இருக்குது. இந்த பக்கத்தை நான் அடி என்று வச்சேன்னா இந்த பக்கத்துக்கு எதிராக உள்ள உச்சிக்கு ஒரு செங்குத்து வரைய வேணும் ரைட். எதிராக உள்ள உச்சி இவருக்கு இந்த புள்ளியிலேருந்து ஒரு செங்குத்து வரைய போகிறோம் ரைட். இந்த செங்குத்து தூரம் h என்று வைக்கிறேன். இந்த புள்ளியிலிருந்து இந்த நேர்கோடு பேஸுக்கு ஒரு செங்குத்து வரைகிறேன். அந்த செங்குத்து தூரம் h என்று எடுக்கிறேன் ரைட். இந்த சமன்பாட்டில் நாங்கள் கொண்டு இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சோம். ஏ பக்க நீளம் உள்ள h செங்குத்து உயரத்தில் உள்ள ஒரு முக்கோணம் ஒன்றுக்கு ஏரியா கண்டுபிடி என்றால் நாங்கள் எழுதலாம் ஏரியா சமன் அரை தர அடியில் ஏயை போட்டிருக்கிறேன் தர செங்குத்து உயரம். இதுதான் ஈக்குவேஷன் ரைட். இது நாங்கள் சின்ன வகுப்பிலேயே படித்தது, ஓலெவல் வரைக்கும் படித்தது. முக்கோணத்துக்கு அரை தர அடி தர செங்குத்து உயரம் ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரைட். இங்கே புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கிறோம். இது வந்து எங்களுக்கு இருக்குது, அரை தர அடி தர செங்குத்து, அடியும் உயரமும் தெரிஞ்சால் ரெண்டையும் பெருக்கி போட்டு அரையால் பெருக்கினால் அது வந்து முக்கோணக்காணியினுடைய ஏரியாவை தரும் ரைட். இது வந்து சின்ன வகுப்பு வரையும் படிச்சிட்டோம். இப்போ நாங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கிறோம். இங்கே ஒருவேளை இப்படி ஒரு பக்கம் தந்திருக்காங்க, இந்த பக்கம் இ, இந்த பக்கம் பி ரைட். முக்கோணத்துக்கு வந்து இன்னொரு விஷயம், 3 கோணங்கள் இருக்கும், 3 அகக்கோணங்கள் கொண்டிருக்கும் முக்கோணம். அதுக்கு பேர் அதனால தான் வந்தது ரைட். 3 அகக்கோணங்கள், ஒரு கோணம் இந்த கோணம், ஒரு கோணம் இந்த கோணம், ஒரு கோணம் இந்த கோணம் ரைட். முக்கோணத்துக்கு 3 அகக்கோணங்கள் இருக்கு.
அதில் நான் கேட்குறேன், இந்த ரெண்டு பக்கம் ஏ என்ற ஒரு பக்கம் இருக்குது, பி என்ற ஒரு பக்கம் இருக்குது, ரெண்டு பக்கத்தை நாங்கள் கருதக்குள்ள ரெண்டு பக்கம் ஒரு கோணத்தை இங்கே அமைக்கும். அதை நான் டீட்டா கோணம் எடுக்கிறேன். ரைட், டீட்டா கோணம். ரெண்டு முக்கோணத்தினுடைய பக்கங்கள் ஒரு கோணத்தை அமைக்குது. இந்த ஏரியா செங்குத்துயரம் எவ்வளோ எனக்கு தெரியாது, சொல்லல, கேள்வியில் சொல்லல. செங்குத்துயரம் எவ்வளோ எனக்கு தெரியாது, நான் அழிக்கிறேன். ரைட், செங்குத்துயரம் எவ்வளோ எனக்கு தெரியாது. ரைட், செங்குத்துயரம் எனக்கு தெரியாது. கேள்வி என்ன கேட்குறான் என்றால், ஒரு பக்க நீளம் ஏ ஆகவும் இன்னொரு பக்க நீளம் பி ஆகவும் ரெண்டு பக்கங்களும் இடையில் உள்ள கோணம், ரெண்டு பக்கங்களாலும் அமைக்கப்படுகிற கோணம் தீட்டாவாகவும் உள்ள ஒரு முக்கோணத்துக்கு பரப்பளவை எழுது. ரைட், ஓகே, கண்டுபிடிப்போம். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படை சமன்பாடு ஏ சமன் அரை தர அடிதர செங்குத்து உயரம், அடியிலிருந்து உச்சிக்கு வரையப்படுகிற செங்குத்து உயரம். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் போட போகிறோம். நாங்கள் இந்த உயரத்தை செங்குத்து உயரத்தை நான் எச் என்று எடுக்கிறேன், நான் எடுக்கிறேன். ரைட், நான் இப்போ யாருக்கும் பேர் வைக்கலாம், கணிதத்தை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் பேர் வைக்கலாம். ரைட், ஓகே. இந்த செங்கோண முக்கோணம், இதாவது இந்த முக்கோணம் ஒட்டுமொத்த முக்கோணத்துக்கும் அடியை ஏ ஆகவும், அதாவது அடியை ஏ ஆகவும், ஒரு பக்க நிலம் ஏ ஆகும், அடியை ஏ ஆகவும் உச்சிக்கு ஒரு செங்குத்து நான் வரைய போகிறேன். அதை நான் எச் என்று நான் வைக்கிறேன். இது அவன் கேள்வியில் தெரியல. ரைட், அப்போ எழுத போகிறேன், செங்குத்து உயரம் எச் என்க. எங்கே இருந்து? அடி ஏயிலிருந்து. வடிவ எழுதணும், அடி ஏயிலிருந்து, அடி ஏயிலிருந்து செங்குத்து உயரம் எச் என்க. அப்போ படத்தில் காட்டியிருக்கோம், அடி ஏயில இருந்து இந்த உச்சிக்கு ஒரு செங்குத்து வரையணும், அது எச் என்று எடுக்கிறேன். ரைட், இப்போ அவன் சொன்ன கேள்வி, கேட்ட கேள்வி என்னென்றால், ஒரு பக்க நிலம் ஏ இன்னொரு பக்க நிலம் பி, ரெண்டும் ஏபியால் ஆரம்பிக்கப்படுற கோணம் தீட்டான்னு கேட்க அந்த முக்கோணத்தில் பரப்பளவு என்ன? ரைட், வேணா செங்குத்து உயரம் ஏன்னு எடுத்துறேன். நான் இப்போ இந்த முக்கோணத்துக்கு ஒரு பேர் வைக்கிறேன், ஏபிசி அண்டு ஏபிசிடி. ரைட், ஏ இந்த புள்ளி ஏ, இந்த புள்ளி பி, இந்த புள்ளி செங்குத்து உயரம் சந்திக்கிற இடம் சி, இந்த புள்ளி டி. ரைட், ஓகே. இப்போ நான் இந்த முக்கோணம் ஏபிசியில் ஏபிசியை கருத போகிறோம், ஏபிசி. அப்போ இந்த செங்குத்து உயரம் இந்த கோணத்தோடு அமைக்கிறதுல ஒரு முக்கோணம், செங்கோண முக்கோணம் வரும். இந்த பக்கம் செங்குத்து உயரம் ரெண்டு பக்கமே செங்கோணம் தான். ரைட், அப்போ இந்த செங்கோண முக்கோணத்தை நான் எடுத்து இந்த முக்கோணம் தனியாக உங்களுக்கு இருக்கிறோம் விளங்க படிவேன். இந்த ஏபிசி முக்கோணத்தை எடுக்க போகிறோம், ஏபிசி முக்கோணம். ரைட், இதை நான் கீறி பார்க்குறேன், எப்படி வருதுண்டா எனக்கு இப்படி வர்றேன். ரைட், இது செங்குத்து உயரம் எச், இது செங்கோண முக்கோணம் மாதிரி வருது. என்ன தெரியும், இந்த தூரம் ஏ, இந்த தூரம் பி, இந்த தூரம் தீட்டா, இந்த கோணம் தீட்டா. ரைட், இதுதான் இந்த படம். முக்கோணம் ஏ, முக்கோணம் பி, உச்சி புள்ளி ஏ, புள்ளி பி, புள்ளி சி, இதுதான் முக்கோணம், ஒரு செங்கோண முக்கோணம். நான் அடி ஏல இருந்து ஒரு செங்குத்து உயரம் வரைஞ்சிருக்கிறேன். ரைட், ஓகே. இது இடைப்பட்ட கோணம் தீட்டா. ரைட், தீட்டா போட்டிருக்காரு. இந்த முக்கோணத்துக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும், பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ரைட், அப்போ ஏரியா சமன், சரி மன்னிக்கும். இது ஏரியா கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? அரை தர அடிதர செங்குத்து உயரம். ரைட், ஓகே. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த செங்குத்து உயரம் நான் வச்ச பேர் எல்லோ, அப்போ நான் எழுத போகிற பரப்பளவில் செங்குத்து உயரம் வரக்கூடாது. அப்போ நான் போகிறேன், ஏரியா சமன்பாட போகிறேன். ரைட், அரை தர அடிதர அடி ஏ செங்குத்து உயரம் எச், அடி ஏக்கு செங்குத்து உயரம் உச்சி புள்ளியிலேருந்து எச். ரைட், இதுதான் சமன்பாடு. இந்த எச் நான் வச்ச பேர், செங்குத்து உயரம் அவன் கேள்வியில் சொல்லல, ரெண்டு பக்கத்து நிலத்தையும் ஒரு டீட்டாவையும் தான் சொல்லியிருக்கிறான். செங்குத்து உயரம் எச் அவன் சொல்லல. அப்போ இந்த செங்குத்து உயரம் எச்சை நான் எழுதக்கூடாது, விடையில் கொடுக்கல, பரப்பளவு நின்று கிட்ட விடையில் எழுத, ஏன்னா நான் வச்ச பேர் இல்லை, கேள்வியில் அவன் செங்குத்து உயரத்தை பற்றி ஒன்றுமே கதைக்கல. ரைட், அப்போ நான் இந்த எச்சுக்கு பதிலாக அவன் தந்த ஏபி டீட்டாவில் எச்சை கதைக்கணும். புரியுதா? நான் வச்ச பேர் இல்லோ, அப்போ நான் வச்ச பேர் எச்சை அவன் சொன்ன ஏபி டீட்டா, இடைப்பட்ட கோணம் டீட்டா, அதில் இந்த பியை கதைக்கணும், இந்த எச்சை கதைக்கணும். ரைட், அது எப்படி கதைக்கிறேன்டா, இந்த முக்கோணத்தில் சைன் டீட்டா எழுதலாம். ரைட், ஒரு முக்கோணத்துக்கு செங்கோண முக்கோணத்துக்கு சைன் டீட்டா, நீங்கள் ஓஎல்ல படிச்ச திருவண்ண கணிதத்தில் படித்தது சைன் டீட்டா. ரைட், ஓகே. சைன் டீட்டா எழுதுனா இந்த முக்கோணத்துக்கு, இந்த கோணம் டீட்டா, சைன் டீட்டான்னு சொன்னால் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், முக்கோணத்துக்கு எதிர்பக்கம் எச். ரைட், செம்பக்கம் கோணத்துக்கு செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் பி. ரைட், அப்போ சைன் டீட்டா உயரம் எச்சை பியால் பிரிக்கிறதுக்கு சமனாக இருக்குது. ரைட், இப்போ நான் குறுக்கு பெருக்கம் செய்கிற ஒரு முறை, குறுக்கு பெருக்கம் செய்து ஒரு ஈக்குவேஷனை சமப்படுத்துறேன்னு படிச்சேன். ரைட், ஏன்னா குறுக்கு பெருக்கம் செய்ய போகிறோன்னு சொன்னால் இந்த எச்சை ஒன்றால் பெருக்கணும். ஏன் ஒன்றால் பெருக்கணும்? சைன் டீட்டாவுக்கு ஒன்று இருக்குது, அப்படி யோசி. அப்போ எச்சை ஒன்றால் பெருக்கினா எனக்கு இதில் இருந்து கிடைக்கும் எச் சமன் பி சைன் டீட்டா. சைன் டீட்டா இது எப்படி வந்துட்டு தெரியாது, சில பேருக்கு யோசிப்பாங்க. இப்போ சைன் டீட்டா ஒன்றால் பிரிக்கிற மாதிரி யோசி. சரி, எச் இங்கே இருக்குது, அப்போ குறுக்கு பெருக்கம் செய்து சமப்படுத்துறது, எச் ஒன்றால் பிரிக்கினா எச் வரும். அது மாதிரி இந்த குறுக்கு பெருக்கம் அந்த குறுக்கு பெருக்கத்துக்கு சமனாக இருக்கும். ரைட், அப்போ எச் ஒன்றால் பிரிக்கினா எச் வரும், சைன் டீட்டாவை பியால் பிரிக்கினா பி சைன் டீட்டா. எச்சுக்கு பதிலாக பி சைன் டீட்டாவை போடலாம். வந்துட்டு அந்த முக்கோணத்து செங்கோணம் கொடுத்து சைன் டீட்டா எழுது.
இப்போ இந்த சமன்பாட்டில் அது மெயின் சமன்பாட்டில் கொண்டு போய் எச்என்னு கொடுக்கல, ஏன்னா எச்சை பற்றி அவன் கதைக்கவே இல்லை, செங்குத்து பற்றி கேள்வியில் கதைக்கவே இல்லை. அப்போ நான் இது புதுசாக படிக்கிற ஒரு விஷயம், உளவில் எப்படி இல்லை, ரைட்? ஓகே, அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த எச் இருக்கிற இடத்துல பி சைன் டீட்டாவை போடலாம்னு எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ எச்என்னு நம்ம கொடுக்கக்கூடாது, அந்த எச் இருக்கிற இடத்துல அவன் சொன்ன ஏபி டீட்டாவில் தான் கதைக்கணும். எச்சை வந்து ஏபி டீட்டாவில் கதைக்கணும். அது எப்படி கதைக்கணும் விளங்கிட்டு உங்களுக்கு முக்கோணத்துக்கு சைன் டீட்டா எழுதி விளங்கிட்டு எடுத்துட்டோம், ரைட்? அப்போ எச் இருக்கிற இடத்துல பி சைன் டீட்டாவை போட போகிறோம், ரைட்? ஓகே, இந்த சமன்பாட்டில் ஏரியா சமன் அரை தர அடி பேஸ் ஏஆ இருக்க போது இந்த செங்குத்தீரம் தான் படிச்சு நாங்கள் சின்ன வகுப்பு வரைக்கும். அந்த செங்குத்தீரத்துக்கு நான் இப்போ புதுசாக ஒரு பேர் வச்சுட்டேன், செங்குத்தீரத்தை கண்டுபிடிச்சிட்டேன், பி சைன் டீட்டா. அப்போ அரை தர பி சைன் டீட்டான்னு போடலாம் எச் இருக்கிற இடத்துல, ரைட்? ஏன்னா எச்சும் பி சைன் டீட்டாவும் சமன் எடுத்துட்டேன், ஒரு முடிவு எடுத்துட்டேன் நான். எச்சும் பி சைன் டீட்டாவும் சமன் ஒரு முடிவு எடுத்துட்டேன், ரைட்? அப்போ முக்கோணத்தின் ஏரியா வந்து அரை மடங்கு ஏ அடி ஏ இருக்குது, செங்குத்தீரம் எச்சுக்கு பதிலாக பி சைன் டீட்டாவை கொண்டு அதில் அப்ளை பண்ணுறேன், ரைட்? இதை நான் ஒரு சமன்பாடாகவே ஞாபகப்படுத்தி வச்சிருக்கலாம். முக்கோணத்தின் ஏரியாவுக்கு அரை சமன் ஏ சமன் ஏரியா சமன் அரை தர ஏ பி சைன் டீட்டா, அரை ஏபி சைன் டீட்டான்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுருப்பாங்க. முக்கோணத்துக்கு இது ஒரு புது சமன்பாடு. இது வந்து உயர்தர காப்போதா சாதாரண தரத்தில், அதாவது ஓஎல்ல நீங்கள் எப்படி ஒரு சமன்பாடு கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை, சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். பட் இங்கே நாங்கள் புதுசாக இந்த ஏல விலங்கட பாடத்திட்டத்தில், தொழில்நுட்ப பாடத்திட்டத்தில் இதை வந்து புதுசாக நிறைய பயன்படுற இந்த சமன்பாடின பயன்பாடு நிறைய இருக்குது, நிறைய பிரச்சனைகளை இதை பார்ப்போம். ரெண்டு பக்க நிலவும் ஒரு கோணமும் தந்தால் இப்படி பரப்பளவு கண்டுபிடிக்கிறது, அது இது இந்த ஈக்குவேஷனை நேரடியாக யூஸ் பண்ணலாம் நீங்கள், ரைட்? அப்போ ஏரியா வந்து அரை தர ஏபி சைன் டீட்டா, ரெண்டு பக்க நீளம், ரெண்டு பக்க நிலத்துக்குள்ளேயும் அடைக்கிற கோணம், படிவம் அந்த கோணத்தை பார்க்கணும். சைன் டீட்டா எங்கே எழுதணும், ரெண்டு பக்க நீளங்களுக்கும் அடைக்கப்படுற இடைப்பட்ட கோணம் தான் டீட்டா, ரைட்? அந்த டீட்டாவை தான் சைன் டீட்டா எழுதணும், அந்த டீட்டாக்கு தான் சைன் விகிதம் காணும். அந்த சைன் விகிதம், கோஸ் விகிதம், டேன் விகிதம் எல்லாம் பயப்படாது, நீங்கள் ஓலவில் படித்த விஷயங்கள் தான். பட் அது திருப்பி அடுத்தடுத்து இதில் நாங்கள் படிப்போம். திருவோணகணித விகிதம்னு ஒரு பாடம் இருக்குது, திருவோணகணிதம் வந்து அதில் வந்து நாங்கள் சைன் டீட்டா, கோஸ் டீட்டா, டேன் டீட்டா பற்றியெல்லாம் விரிவாக படிப்போம். இந்த சைன் டீட்டா எப்படி போடுறாண்டால் எதிர்பக்கத்துகள் செம்பகம், இது ஓயில் படித்த விஷயம் தான், பேசிக்கலாம் அங்கே இருக்குது, ரைட்? அப்போ நேரடியாக இந்த சமன்பாட்டை முக்கோணத்தின் பரப்பளவான்றதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், ரைட்? ஓகே, இப்போ நாங்கள் அடுத்தது பார்ப்போம். முக்கியமான ஒன்று இணைகரம் என்ற ஒரு விஷயம். முக்கோணத்தை பார்த்துட்டோம், அடுத்த இணைகரம். இந்த இணைகரமும் ரொம்ப 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 முக்கியமான ஆள். ஏன்னு சொன்னால் அடுத்த நாங்கள் எஸ்எஃப்டியில் வந்து ஃபிசிக்ஸ் என்ற ஒரு பாடம் இருக்குது, ரைட்? ஒரு பெரிய பாடம்னு சொன்னால் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பாடப்பரப்பு ஃபிசிக்ஸ். அதில் வந்து விசைகள் என்ற ஒரு பாடம் இருக்கும். ரெண்டு விசைகள் தாக்கினால், எந்த திசையில் தாக்கினாலும் அதன் விளைவுகள் கண்டுபிடிக்கிறதுக்கு விசை இணைகர தேட்டம் ஒன்று படிப்போம். அந்த விசை இணைகர தேட்டம், அதாவது இணைகரம் ஒன்றை பூர்த்தி செய்து அந்த இணைகரத்தின் மூளைவிட்டம் அது வழியே நாங்கள் விசையினுடைய விளைவுல எந்த திசையில் தாக்கினாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் படிப்போம். அப்போ அது படிக்கணும்னா பேசிக்காக இணைகரம்ண்டா என்னென்னு தெரியணும், ரைட்? அதுதான் இங்கே படிக்க போகிறோம். அடிப்படைக்கு எதிரான நேரத்தில் இணைகரம்ண்டா என்ன, இணைகரத்தின் பண்புகள் என்னதை பற்றி படிப்போம். இதை நாங்கள் உளவிலேயே படித்தது, பட் திரும்ப ஒருக்கா மீட்டலுக்காக, ரைட்? ஓகே, இணைகரம்ண்டா என்னென்னு பார்ப்போம். இணைகரம், ரைட்? இணைகரம்ண்டா என்னன்னு சொன்னால், நான்கு நேர்கோடுகளால் ஆகப்பட்டது, நான்கு நேர்கோடுகளாக மூடப்பட்ட ஒரு வடிவம் தான் நாட்பக்கல் என்று படிச்சினாங்க. நாட்பக்கல் எப்படி தெரியும்? நான் சின்ன வகுப்பிலே படித்தேன். நாட்பக்கல்னா 4 பக்கம் இருந்தால் நாட்பக்கல், அவ்வளோதான், ரைட்? அந்த 4 நாட்பக்கல்ல வந்து இந்த இணைகரம்ண்டா எப்படி ஸ்பெஷல், எப்படி அதை பிரித்து காட்டுறான்னு சொன்னால், எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருந்தால் அது இணைகரம், ரைட்? எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் பார்ப்போம். இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, ரைட்? இதுவும் சமாந்தரம். சரியா? எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருந்தால் அதை வந்து ஒரு இணைகரம், ரைட்? ஓகே, எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருந்தால் அந்த ஒரு நாட்பக்கலுக்கு எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் இருந்தால் அது ஒரு இணைகரம். முதல்ல சமாந்தரம் என்று புரியணும், அது ஒரு அடிப்படையான கேத்திர கணிதம், ரைட்? இது ஒரு பக்கம், அதுக்கு எதிர்ப்பக்கம் இது, ரெண்டுமே சமாந்தரம். சமாந்தரம் என்னென்றால் நீங்கள் யோசிங்க, ஒரு புகையிரதம் போகும் தான், ட்ரெயின் போகும் தானே, ட்ரெயின் போகிற அந்த தண்டவாளத்தின் ரெண்டு கம்பியும் இருக்குது, ரைட்? ரெண்டு பக்கம் தண்டவாளம் இப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ ட்ரெயின் போகிற தண்டவாளம் வந்து இப்படி இருக்கும், வளைஞ்சு இருக்கும் இப்படி, ரைட்? இந்த குறுக்க கம்பிகள் இருக்கும். நீ பார்த்துருப்பேன், ட்ரெயின் தண்டவாளத்தை பார்த்துருப்பேன், ரைட்? ட்ரெயின் ரெண்டு கம்பி இருக்கும், நடுக்க குறுக்க சின்ன சின்ன கம்பிகள் இருக்கும். நான் கேட்குறது இப்போ ரெண்டு பக்கம் வெளியில் இருக்க பாருங்கள், இந்த நீளமான கம்பி வளைஞ்சு போகிற கம்பி இருக்குல்ல, அந்த ரெண்டு கம்பியும் எந்த ஒரு இடத்துலையும் சந்திக்காது, புரியுதா? இந்த ரெண்டு கம்பியும் இப்படியே நீட்டி கொண்டு போனால் எந்த ஒரு இடத்துலையும் போய் முட்டாது, ரெண்டு கம்பியும் முட்டாது. இடைக்க குறுக்க கம்பி இருக்குது, அதை நான் சொல்லலை. வெளியில் இருக்க ரெண்டு கம்பியும் எந்த ஒரு இடத்துல நீட்டி கொண்டு போனால் எந்த ஒரு இடத்துல போய் முட்டாது, புரியுதா? முட்டினா அந்த பாதம் முடிஞ்ச அர்த்தம். அதுதான் சமாந்தர கோடு. இணைகரத்துக்கு சமாந்தர கோடு இந்த ஒரு கோடு இருக்குது, எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம், ரைட்? இந்த கோடு இருக்குது, இந்த கோடு இருக்குது, ரெண்டையும் அப்படியே எவ்வளோ தூரம் நீட்டி கொண்டு போனாலும் ரெண்டுமே கடைசி வரையும் முட்டாது. அதே போல் இந்த பக்கமும் இந்த பக்கம் அதுவும் வேற ஒரு சமாந்தர, இன்னொரு சமாந்தர கோடு. இப்படி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் இருக்கிற மூடிய நாட்பக்கல் இணைகரம், ரைட்? சிம்பிளாக புரிஞ்சுதா, ரைட்?
ஓகே, இப்போ இணைகரத்தின் பண்புகள், இணைகரம் ஒரு இணைகரம் என்றால் எப்படி இருக்குமென்று பார்ப்போம். ரைட், ரைட். இப்போ கேள்வியில் ஒரு இணைகரம், இணைகரத்தை பற்றி நான் சொன்னேன், இது முக்கியமானது. அந்த விசை இணைகர திட்டங்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்ளணும்னா அடிப்படை இணைகரம் என்னன்னு தெரியும். தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்த விசை இணைகர திட்டங்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியும், கணக்குகள் கூட ஈஸியாக இருக்கும். ரைட், ஓகே. இணைகரம் என்னன்னு பார்ப்போம். ஒரு இணைகரத்தினுடைய பண்புகள், எதிர்ப்பகங்கள் சமாந்தரமாக இருக்கும்னு பார்த்தோம் நாங்கள். இப்போ இணைகரத்தின் பண்பு என்ன, எதிர்ப்பகங்கள் சமனாக இருக்கும். இந்த நீளமும் இந்த நீளமும் இந்த நீளமும் இந்த நீளமும் சமனாக இருக்கும். எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரவுமாக இருக்கும் ஒரு இணைகரத்துக்கு. இணைகரத்தின் இயல்பு புரியுதா? இணைகரத்தின் முக்கியமான ஒரு இயல்பு எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமனும் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாகவும் இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே. அடுத்த விஷயம், இணைகரத்தின் மூளை விட்டத்தை பற்றி யோசிக்கணும். ரைட், இணைகரத்தின் மூளை விட்டம், இது ஒரு மூளை, இது ஒரு மூளை. ரெண்டு எதிர்ப்புள்ளிகள். இணைகரத்துக்கு 4 புள்ளி இருக்குது தானே, ஒரு புள்ளி, 2 புள்ளி, 3 புள்ளி, 4 புள்ளி. நாட்பக்கத்துக்கு 4 புள்ளி. அது மாதிரி இணைகரமும் ஒரு நாட்பக்கல் தான். ஸோ இணைக்கிறதுக்கு 4 புள்ளி இருக்க போது, 2 நேர்கோடுகள் சந்திக்கிற புள்ளி 4 இருக்க போது. எதிரெதிர் புள்ளிகளை இணைக்கிற கூடு தான் மூளைவிட்டம், இணைகரத்தின் மூளைவிட்டம். இந்த இணைகரத்தின் மூளைவிட்டம்லாம் வடிவாக தெரிஞ்சிருக்கும். எது மூளைவிட்டம் வடிவாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த பாடங்களுக்கு மிக 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 முக்கியமானது இணைகரத்தினுடைய மூளைவிட்டம் என்ன தெரியும். எதிரெதிர் புள்ளிகளை இணைக்கிற நேர்கோடு மூளைவிட்டம். ரைட், இந்த புள்ளியடு அந்த புள்ளியடு 2 நேர்கோடுகள் இணைச்சு விட்டீங்கன்னா அது ஒரு மூளைவிட்டம். ரைட், ஒரு மூளைவிட்டமாக இருக்குது, இன்னொரு மூளைவிட்டம் இருக்குது. எது, இந்த புள்ளி அதுக்கு எதிர் புள்ளி, இந்த புள்ளி 2 நேர்கோடுகள் இணைச்சா அது ஒரு மூளைவிட்டம். இப்போ இந்த இணைகரத்தின் மூளைவிட்டங்களை பற்றி சரியாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா அடுத்தடுத்த பிரிவுகள் நிறைய இருக்குது, திரும்ப சொல்கிறேன், இது முக்கியமான ஒரு விஷயம். ரைட், ஓகே. இந்த இணைகரத்தின் மூளைவிட்டம் ஒன்று இரு சம கூடும்னு சொல்கிறான். ஒரு மூளைவிட்டம் இன்னொரு மூளைவிட்டத்தை 2 சமமாக பிரிக்கும். அப்படி ஒரு விதி இருக்குது இணைகரத்தில். இணைகரத்தின் மூளைவிட்டங்கள் ஒன்று இரு சமமாக பிரிக்கும். ரைட், இணைகரத்தின் மூளைவிட்டங்கள் ஒன்று இரு சமமாக பிரிக்கும். அதே நேரத்தில் அது உச்சி கோணத்தையும் 2ஆக பிரிக்கும். புரியுது? அது வந்து சதுரமாக இருந்தால் சமனான 2 கோடுகள், சமனான இந்த 2 கோடும் நீளத்தில் அடுத்துள்ள கோடுகள் 2 நீளத்தில் சமனாக இருந்தால் உச்சி கோணத்தை 2ஆக பிரிக்க ஒரு விதி இருக்குது. அது சதுரங்கள் செவ்வகங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நாங்கள் இது பார்த்து இணைகரங்கள் மூளைவிட்டங்கள் ஒன்று சமகூடம்னு பார்த்துறோம். அடுத்த இன்னொரு விஷயம், இணைகரத்தின் பரப்பளவை இந்த மூளைவிட்டம் இரு சமகூடம். ஒரு மூளைவிட்டம் நாங்கள் கருதுகிறோம். இணைகரத்தின் ஒரு மூளைவிட்டம் இணைகரத்தின் மொத்த பரப்பளவை 2 சமனாக பிரிக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம், ஒரு கணக்கு பார்ப்போமே. ஒரு பக்க நிலத்தை A என்று வை, இந்த பக்கத்துக்கு, அதாவது ஒரு பக்கம் நிலத்தை ஏக்கி வை, அந்த பக்கத்துக்கு ஒரு செங்குத்து வரைகிறேன் நான் ஒரு உச்சியிலேருந்து. ரைட், இந்த உச்சியிலேருந்து இந்த கூட செங்குத்து எச்சண்டு நான் புதுசாக ஒரு படம் மட்டும் வரப்போ போலாங்க ஈஸியாக. ரைட், ஓகே. ஓகே, இணைகரத்தை பார்ப்போம். ரைட், சமாந்தரமாக இருக்குது. ரைட், ஓகே. இப்போ ஒரு புள்ளியிலேருந்து, இந்த புள்ளியிலேருந்து நான் ஒரு செங்குத்து வரைகிறேன். ரைட், செங்குத்து எச்சண்டு எடுக்கிறேன். அடி வந்து A என்று இருக்குது. அடி A ஆயும் ஏக்கு நான் ஒரு புள்ளியிலேருந்து செங்குத்து வரைஞ்சேன் என்று சொன்னால் அந்த பரப்பளவு ஏரியா கண்டுபிடிக்கிறது அடிக்கு வரையப்பட்ட செங்குத்தின் H. ரைட், அடிக்கு வரையப்பட்ட செங்குத்தின் H. இப்போ 2 புள்ளியை இணைக்கிற கோடு மூளைவிட்டம்னு படிச்சினான். 2 புள்ளியை இணைக்கிற கோடு மூளைவிட்டம்னு படிச்சினான். இந்த மூளைவிட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இணைகரத்தின் மொத்த பரப்பளவை 2 சம துண்டுகளாக பிரிக்கும். இணைகரத்தின் மொத்த பரப்பளவை மூளைவிட்டம் இரு சம கூறிடும். 2ஆக பிரிக்கும், பரப்பளவை பிரிக்கும். ரைட், ஓகே. இப்போ ஒரு கணக்கு கொண்டு பார்ப்போம். ஒரு இணைகரத்தின் ஒரு பக்க நீளம் வந்து 5 மீட்டர் வை. இணைகரத்தின் ஒரு பக்க நீளம் 5 மீட்டர். அதில் செங்குத்து உயரம் அந்த ஏயிலிருந்து ஒரு புள்ளி வரைப்பட்ட செங்குத்து உயரம் வந்து அது ஒரு 5 மீட்டர் வைப்போம். ரைட், ஓகே. இப்போ இணைகரத்தின் ஏரியா என்னென்னு கேட்டால் அடிதர செங்குத்து உயரம். இணைகரத்துக்கு பரப்பளவு காண்றது சின்ன வகுப்பிலே படித்தது அடிதர செங்குத்து உயரம். அப்போ ஏரியா வந்து A × H. ஓகே, அடியை வந்து நான் 5 மீட்டர் எடுப்பேன், உயரத்தையும் 5 மீட்டர் எடுப்பேன். அப்போ எனக்கு வரும் 25 மீட்டர் ஸ்கொயர். ரைட், 25 மீட்டர் ஸ்கொயர். நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம், மூளைவிட்டம் வந்து பரப்பளவு 2 சமனாக பிரிக்கும். ரைட், அப்போ 25 மீட்டர் இருக்க மாட்டால் அந்த மூளைவிட்டத்தால் அடைக்கப்படுற ஒரு பகுதியின் பரப்பளவு என்றால் 25/2, 25 அரைவாசி. சரியா, 25 அரைவாசி. அப்போ ஒரு மூளைவிட்டத்தால் அடைக்கப்படுற பகுதியின் இந்த கண்ட பரப்பளவு கேட்பான். இது ஒரு மூளைவிட்டம், இது ஒரு துண்டு. இப்படி இந்த பகுதியின் இந்த நிலட்டிய பகுதியின் பரப்பளவு கேட்டால் நீ அரைவாசியை கொடுக்கணும். எழுப்பிகளில் வந்திருக்குது, MCQக்குள்ள போடுவாங்க. ரைட், அப்போ ஏரியாண்ட அரைவாசி தான். ஏனென்று சொன்னால் மூளைவிட்டம் வந்து
பரப்பளவு இணையத்தின் பரப்பளவு இது சமக்கூறாக பிரிக்கும் ரைட். அப்போ A/2 25/2 12.5 ரைட். 12.5 மீட்டர் ஸ்கொயர். 12 பிரிக்கும். 12 தான் 25 ரைட். அப்போ இது 12 இது 12 பிரிக்கும். பரப்பளவு இது சமக்கூறுன்ற விஷயம் இணையத்தில் தெரிஞ்சிருக்கணும். இணையத்தின் மூலைவிட்டம் பரப்பளவு இது சமக்கூறு. இது முக்கியமான விஷயம் ரைட். ஓகே, அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வட்டத்தை பற்றி. அதில் சின்ன வகுப்பில் படித்த விஷயம் தான். வட்டத்தை பற்றி பார்ப்போம். ஓகே, வட்டம். வட்டம் வட்டம்ன்றது என்ன? மையத்தில் இருந்து மாறாத்தூரம் ஆரையில் வரையப்படுற ஒரு பாதையின் ஒழுக்கு தான் வட்டம். மையத்தில் இருந்து மாறாத்தூரம் ஆறண்ட தூரத்தில் வரையப்படுற ஒரு பாதையின் ஒழுக்கு தான் வட்டம் ரைட். ஓகே, இந்த வட்டம் விளங்கிது. இப்போ வட்டத்துக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். வட்ட வளைவால் அடைக்கப்படுகிற பகுதியினுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கணும் என்றால் எனக்கு ஏரியா வந்து πr² என்ற ஒரு ஈக்குவேஷனால் தரப்படும் ரைட். πr². பை என்றது 22 தெரியும். பொதுவாக இங்கே எக்ஸாம் பேப்பரில் முன்னுக்கு கொடுப்பாங்க பையன்ற பிறகு. நாங்கள் உயர்தரத்துக்கு வந்துட்டோம் சரி. அப்போ கணிப்புகளின் வசதிக்காக பொதுவாக வந்து பையன்ற வேல்யூ வந்து 3 எடுக்க சொல்லுவாங்க. அன்னளவை 3 எடுக்கு. பையன்ற வேல்யூவை 3 எடுக்க சொல்லி கேள்வி பேப்பரில் முன்னுக்கு கொடுத்துருவாங்க. மேலே அந்த சில அறிவுறுத்தல் கொடுப்பாங்க. அதில் வந்து ஃபைனல் எக்ஸாமில் உங்களுக்கு பையனுடைய வேல்யூவை 3 எடுக்க சொல்லி மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்காத சந்தர்ப்பத்தில் கணிப்பான பயன்படுத்த நீங்கள் சாதாரண கணிப்பான பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது. அப்போ உயர்தர பரீட்சையை எதிர்கொள்ளும் போது ரைட். ஓகே, அப்போ நீங்கள் கணிப்பான பயன்படுத்தியும் எடுக்கலாம். அல்லது பையன் வேல்யூ 3 சொன்னால் 3 நீங்கள் அப்ளை பண்ணணும். அதில் பைக்கு பதிலாக 3 கொடுக்கணும் ரைட். ஓகே, இப்போ ஏரியாங்களுக்கு கிடைச்சிட்டு πr இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ 5 மீட்டர் ஆரை உள்ள வட்ட வடிவ காணியின் பரப்பளவை காணும் ரைட். அப்போ ஏரியா சமன் πr வர்க்கம். பைக்கு பதிலாக 22 எடுத்து நான் பைக்கு பதிலாக 3 கொடுக்குது. அப்போ 3 நாங்கள் எடுக்க போகிறோம். ஏன்னா பைக்கு பிறகு நான் 3 சொன்னால் அவனே அதை கொடுக்குறான்னு சொன்னால் உண்மையாக பையன்ற வேல்யூ 3 கிடையாது ரைட். அது வடிவாக புரிஞ்சுக்கணும். உண்மையாக பையன்ற வேல்யூ 22/7 ரைட். 22/7 தான் பையன்ற உண்மையான பெருமானம். நீ 22 7ஆல் பிரிச்சா உனக்கு ஒரு விட வரும் 3.34. அப்படி ஒரு விட வரும் தசமதானத்தில் வரும் 3.34 என்றால் கிட்டத்தட்ட அன்னளவாக மட்டும் தட்டினா 3க்கு சமம் எடுக்கலாம் ரைட். அப்போ அதை தான் π = 3 எடுக்க சொல்லி கேள்வியில் கொடுப்பான். அப்படியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டான்னு சொன்னால் நீ பைக்கு பதிலாக 3 தான் இங்கே போடுவோம் ரைட். ஓகே, அப்போ π = 3 மடங்கு 6 பெருமானம் 5 மீட்டர்னு தெரியும். அப்போ 5 வர்க்கம் எவ்வளவு? பரப்பளவு தானே, மீட்டர் வர்க்கம். தெரியும் 5 வர்க்கம் எவ்வளவு? 25. 25 3ஆல் பிரிக்கினா 25 3ஆல் பிரிக்கணும் 75 மீட்டர் வர்க்கம். 25 50 25 75 ரைட். 75 மீட்டர் வர்க்கம். இது வந்து 5 மீட்டருடைய வட்டத்தின் ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டேன்னா πr² என்ற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. பையன்ற வேல்யூ 22 தான் உண்மையான வேல்யூ. அவன் கேள்வி பேப்பரில் ஒருவேளை சொல்லலாம் பையன்ற வேல்யூவை நீ 3 எடுக்க சொல்லுவான். அப்படி சொன்னால் நீ 3 தான் எடுக்கணும். பெரும்பாலும் அப்படி தான் சொல்லுவான் ரைட். ஓகே, அப்போ பையன்ற வேல்யூ 3 சொன்னால் நீ 3 தான் இங்கே கொண்டு போடணும். பைக்கு பதிலாக 3 போடணும். 6 வர்க்கம் 5 வர்க்கம். அப்போ கணக்கு போடுறதுக்கு யோசிக்கிறது இல்லை. அவனுக்கு சாதாரண கணிப்பான பயன்படுத்துறதுக்கு அனுமதி இருக்குது. காப்பதோ எதிர பரீட்சையை பொறுத்தவரை ரைட். ஓகே, இப்போ நாங்கள் புதுசாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சாங்க πr வர்க்கத்தை யூஸ் பண்ணி. இப்போ நாங்கள் வட்டத்தினுடைய ஒரு பகுதி ஆரைச்சுரையினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறது ரைட். ஓகே, அதான் ஓயில் படித்தது தான். ஒரு வட்டம் இருக்கிறார். மையத்தில் இருந்து ஒரு ஆரை, மையத்திலேருந்து இன்னொரு ஆரை, ரெண்டுமே ஆரைகள். இதை வந்து தீட்டான்னு எடுக்கிறேன். மைய கோணம் தீட்டாவாக இருக்கக்குள்ள எனக்கு வந்து வட்டத்தின் ஒரு பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் ரைட். அப்படி ஒரு பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இந்த பகுதி நிலட்டப்பட்ட பகுதி. ஓகே, ரெண்டு பக்கமும் ஆர், ஒரு ரெண்டு பக்கம் ஆரையால் அமைக்கப்படுற மைய கோணம் தீட்டாவாக இருக்கக்குள்ள வட்டத்தினுடைய ஒரு பகுதியின் ஏரியா, அதாவது ஆரைச்சுரையினுடைய ஏரியா கண்டுபிடி என்றால் ஏரியா சமன் 360 பாகையின் மேல் தீட்டா தர πr வர்க்கம். இந்த சமன்பாடை யூஸ் பண்ணி நாம் கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஓ லெவலில் படித்தது தான். ஏரியாவுக்குரிய சமன்பாடு 360 பாகையின் மேல் தீட்டா தர πr வர்க்கம். இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு தெரியும் மொத்த வட்டத்தின் ஏரியா πr வர்க்கம். ஓகே, மொத்த வட்டத்தின் ஏரியா πr வர்க்கம். அப்போ 360 பாகை தான் மைய கோணத்தை அமைக்கும் போது மொத்த வட்டத்துக்கு 360 பாகை மொத்த வட்டத்தில் எனக்கு தீட்டா பங்கு ஆரைச்சுரையினுடைய பரப்பளவு தான் வேணும். அப்போ 360 பாகையில் தீட்டா பங்கு ஆரைச்சுரையினுடைய அது ஒரு வட்டம் தான். வட்டத்தின் ஒரு பகுதி தானே ரைட். இது ஒரு வட்டத்தின் ஒரு பகுதி. ஒரு கேக் மாதிரி யோசிங்களா, வட்ட வடிவ கேக் மாதிரி ஒரு வெட்டி எடுக்கிறோம். மையத்திலிருந்து 2 ஆரைகள் 2 தடவை கத்தியால் வெட்டி எடுக்கிறோம். ஒரு ஆரைச்சுரை கேக் துண்டு மாதிரி. அந்த கேக் துண்டு ஏரியாவில் வந்து கண்டுபிடிக்கலாம் ரைட். ஓகே, ஏரியா வந்து 360 பாகை மொத்த வட்டத்துக்கு மைய கோணம் தீட்டா πr² அன்றது மொத்த வட்டத்தின் ஏரியா. அதை பிரிக்கக்குள்ள தீட்டா பங்கு வட்டப்பங்கினுடைய ஏரியா கிடைக்கும் ரைட். ஓகே, அடுத்தது இது வந்து மைய கோணம் தீட்டா வந்து கோணத்தை அளக்கிறதுக்கு
டீட்டான்ற குறியீட்டில் கோணத்தை சொல்லுவோம். அது வந்து பாகையிலையும் அளக்கலாம். இன்னொரு புதிய விஷயம் ரேடியன் என்று சொல்கிறது. RAD ரேட் என்று குறிப்பாங்க. ரேடியனில் அளக்கிறது. அப்போ பாகைக்கும் ரேடியனுக்கும் என்ன தொடர்பு, பாகை என்றால் என்ன, ரேடியன் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அது முக்கியமான விஷயம். பாகைக்கும் ரேடியனுக்கும் என்ன தொடர்பு, பாகையில் இருந்தால் ரேடியனுக்கு எப்படி மாற்றுறது, ரேடியனில் இருந்தால் பாகைக்கு எப்படி மாற்றுறது, அந்த பாகை ரேடியனில் அதாவது ரேடியனில் அளக்கப்பட்ட கோணத்துக்கு பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது என்பதை பற்றி அடுத்தடுத்த வகுப்பில் நாங்கள் விரிவாக பார்ப்போம். நன்றி மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.